ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசோட ரயில்வே துறை ஆர்ஆர்பில இருந்து நமக்கு ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர், டெப்போட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலாஜிக்கல் அசிஸ்டன்ட் வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸுக்கு உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரெகுலர் பேசஸ்ல தான் எடுக்கிறாங்க. இந்த வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங்கே 45,000க்கு மேல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 13/9/2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ டிகிரி நீங்க எது படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்னென்ன போஸ்டிங் கொடுத்திருக்காங்க, எந்த ஜோன்ல எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க, எப்படி நம்ம அப்ளை பண்றது, அப்ளிகேஷன் சார்ஜஸ் என்ன, அவங்களோட அதர் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க அவங்களோட அபிஷியல் நோட்டிபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்ட்ல இருந்து 2026க்கான 4th நோட்டிபிகேஷனா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எம்ப்ளாய்மெண்ட் அவங்களோட ஷார்ட் நோட்டீஸா இந்த நோட்டிபிகேஷனுக்கு 25/7/2026 அன்னைக்கு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபனிங் டேட்டா 14/8/2026 அன்னைக்கு உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இப்ப கரண்ட்ல இருக்கு. நீங்க அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 13/9/2026 அன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் பே பண்றதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட்டா 15/9/2026 வரை உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் அவங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது நீங்க எரர் பண்ணிருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணுங்கிற பட்சத்துல அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறது கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு 16/9/2026 இருந்து 25/9/2026 வரையும் ஓபன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க சார்ஜஸ் பே பண்ணி தான் அது கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ நீங்க ஸ்டார்டிங்ல அப்ளை பண்றப்பே கரெக்டான டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிடுறது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்கிரைப்டு கேண்டிடேட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்கிரைப் வேணுங்கிற பட்சத்துல அதுக்கு அப்ளை பண்றதுக்கு அவங்களோட போர்ட்டல் 26/9/2026 இருந்து 30/9/2026 வரையும் ஓபன்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க போஸ்டிங்ஸ் டீடைல் கொடுத்திருக்காங்க. வேரியஸ் போஸ்டிங்ஸ் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் டெப்போட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட் இந்த கேட்டகரியில உங்களுக்கு லெவல் 6 பே லெவல் 7 பே கமிஷன்ல உங்களுக்கு சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலா உங்களுக்கு பேசிக் சேலரி 35,400 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம அதர் அலவன்ஸ் டிஏ எல்லாம் போட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 45 ரூபாய்க்கு மேல உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அப்ளை பண்றது ஏஜ் லிமிட்டா 18 வயசுல இருந்து 33 வயசுக்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம கீழே பார்க்கலாம். டோட்டலா உங்களுக்கு 3,993 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதை ஜோன் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ரீட் பண்ணிட்டு நீங்க எல்லாத்துக்கும் எலிஜிபிளா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட் ஒன்லி ஒரே ஒரு ஜோன் ஆர் ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்றீங்க, வேரிய ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்கிற பட்சத்துல உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நீங்க கொடுக்குற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் அவங்க இனிஷியலா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை வச்சு தான் ஃபில்டர் பண்ணி எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா நீங்க எல்லா எக்ஸாம்ஸும் முடிச்சு கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு அதுல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாங்க மட்டும் தான் உங்களை ஜாபுக்கு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எல்லா எலிஜிபிலிட்டியும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்றது நல்லது. நெக்ஸ்ட் இது இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் வேற ஏதாவது ரிசர்வேஷன்ஸ்க்கு நீங்க இதுல அப்ளை பண்றீங்கிற பட்சத்துல அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களை ப்ராப்பரா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸும் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல கரெக்டா நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டுக்கு உங்களுக்கு குரூசியல் டேட்டா 1/1/2027 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அன்னைய டேட்ல நீங்க இதுல உங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஏஜ் லிமிட் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறப்ப இனிஷியலா உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரெக்யர்மெண்ட் முடிகிற வரையும் அந்த இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வச்சு தான் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம், எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட சிபிடி டெஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்க வரப்ப அவங்களோட டெக்னிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்க இருக்குதோ அந்த ஸ்டேட்ல தான் உங்களை எக்ஸாம் சென்டர் போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் ஆர் சிட்டிஸ்ல நீங்க எங்க போட்டிருக்காங்களோ அங்க போய் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஆர்ஆர்பில அது மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க அந்த அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம்
பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ண போறீங்கன்னா டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை ஓபன் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்பதான் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா அதுல மேட்ச் ஆகி வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப அதுல கொடுக்குற டீடைல்ஸ் எதுவுமே மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மாடிஃபிகேஷன் விண்டோ ஓபன் ஆகிறப்ப நீங்க ஏதாவது அக்கௌண்ட் கிரியேஷன் இல்லாம வேற ஏதாவது டீடைல்ஸ் கொடுக்கறதுல கரெக்ஷன் பண்ணிக்கணும்னா அதுக்கு நீங்க ₹250 பே பண்ணிட்டு தான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன் பிட்வீன் பீரியட்ல 16/9/2026 இருந்து 25/9/2026 நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 25/9/2026 அப்புறம் நீங்க எந்த கரெக்ஷன்ஸும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 1:1 ரேஷியோல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி டெஸ்ட்லாம் உங்களுக்கு மல்டிபிள் ஷிஃப்ட் டெஸ்ட்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் சிட்டிஸ்ல நடக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1:3 ரேஷியோல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ள எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட், மொபைல் போன்ஸ், வாட்ச், இயர்போன்ஸ் இதெல்லாம் எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரிக்வயர்மெண்ட் ப்ராசஸ் ஃபுல்லாவே மெரிட் பேசஸ்ல ரிசர்வேஷன் பேசஸ்ல தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் உள்ள இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸாம்ஸ்ல ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா நீங்க லைஃப் டைமுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எதுவுமே எழுத முடியாத அளவு உங்களை பனிஷ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணிடணும், இல்ல டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்ல ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுல இருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அவங்க இனிஷியலா போஸ்ட் பண்ற பிளேஸ்ல தான் நீங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5 to 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எந்த டிரான்ஸ்ஃபரும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்துட்டு போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டிஸ் SC ST கேண்டிடேட்ஸுக்கு கொடுத்திருக்காங்க. RRB ரிசர்வ்ஸ்க்கு இந்த எக்ஸாம் செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த மாடிஃபிகேஷன் ஆர் இங்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க, என்ன மாரி இருக்கணுங்கிறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா நீங்க கம்பல்சரி இந்தியன் ஆர் நேபாள் ஆர் பூட்டான் சிட்டிசனா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள வேலிட் சர்டிபிகேட் எல்லாமே நீங்க வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஏஜ் லிமிட்டை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆவரேஜா உங்களுக்கு மினிமம் 18 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 33 இயர்ஸ் வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி SC ST கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷனும், எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்ல UR அண்ட் EWSக்கு 3 இயர்ஸும், OBC 6 இயர்ஸும், SC STக்கு 8 இயர்ஸும், PWD கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுல 10, 13, 15 இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப்ல நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணாலும் அதுக்குள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க 13/9/2026 அன்னைக்குள்ள ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல உங்ககிட்ட டிகிரி இந்த எலிஜிபிள் எதுவுமே இல்ல, நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க சர்டிபிகேட்ஸ் வாங்க போறீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் அண்ட் OBC கேட்டகரியில வர கேண்டிடேட்ஸ்க்கு ₹500 அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ₹500 நீங்க CBT டெஸ்ட் 1க்கு அப்பியர் ஆயிட்டீங்க, எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்கிற பட்சத்துல உங்களுக்கு ₹400 ரீஃபண்டபிள் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதே SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்குலாம் ₹250 அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க CBT டெஸ்ட் 1க்கு அப்பியர் ஆயிட்டீங்கிற பட்சத்துல அந்த ₹250 உங்க அக்கௌண்ட்க்கு ரீஃபண்டபிள் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் பத்தி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும். என்ன நெட் பேங்கிங் ஆர் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரீஃபண்டபிள் ப்ராசஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, ரிசர்வேஷன்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்குள்ள ரிசர்வேஷன்ஸ், பிசிக்கலி டிசேபிள்டு மேன்ஸ்க்குள்ள ரிசர்வேஷன்ஸ், ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ்க்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்க எப்படி சப்மிட் பண்ணணும், நீங்க ஆல்ரெடி ஏதாவது சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குள்ள எப்படி சப்மிட் பண்ணணும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் ப்ராசஸா CBT டெஸ்ட் 1, CBT டெஸ்ட் 2, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு CBT டெஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி டெஸ்டா தான் வைக்கிறாங்க. 100 மார்க்ஸுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 90 மினிட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. 120 மினிட்ஸ் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேசிக் எலிஜிபிலிட்டி எடுத்து வர கேண்டிடேட்ஸ்க்கு CBT டெஸ்ட் 2க்கு கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. CBT டெஸ்ட் 1க்கு உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல 25 கொஸ்டின் 25 மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் அவேர்னஸ் 15 கொஸ்டின் 15 மார்க்குக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ் 30 கொஸ்டின் 30 மார்க்குக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ்க்கு 90 மினிட்ஸ்க்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு 1:3
1:3 ரேஷியோல நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மினிமம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மார்க்கா யூஆருக்கு 40%, இடபிள்யூஎஸ்க்கு 40%, ஓபிசிக்கு 30%, எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% எலிஜிபிலிட்டி மார்க்னு சொல்லியிருக்காங்க. இதுல டோட்டல் போஸ்டிங்ஸ்ல உங்களுக்கு 1:15 டைம்ஸ் ரேஷியோல சிபிடி டெஸ்ட் 1ல இருந்து ஃபில்டர் பண்ணி சிபிடி டெஸ்ட் 2க்கு கேண்டிடேட்ஸ் கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சிபிடி டெஸ்ட் 2 உங்களுக்கு 2 ஹவர்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ்க்கு 2.5 ஹவர்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சிலபஸ் ஜெனரல் அவேர்னஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டி, இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 1:3 ரேஷியோல நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெரிட் லிஸ்ட்ல வர கேண்டிடேட்ஸுக்கு ஷார்ட் லிஸ்டிங் பண்ணி அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்தரா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வச்சு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்ஸுக்கு அப்ளை பண்ணலாங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு உங்களுக்கு இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் எந்த பேசிஸ்ல கால்குலேட் பண்ணுவோங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்கௌண்ட் நீங்க எப்படி கிரியேட் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப நீங்க லைவ் போட்டோ எப்படி எடுக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எப்படி சப்மிட் பண்றது, எப்படி ஃபீஸ் பே பண்றது, எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்றது, இந்த எல்லா டீடைல்ஸும் இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜோன் வைஸ் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலா உங்களுக்கு 3993 போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இது கீழே உங்களுக்கு அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நீங்க ஓபிசி கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட்ஸ், எக்ஸர்வீஸ் மணி கிளைம் பண்றீங்கன்னா அதுக்குள்ள சர்டிபிகேட், இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க இதிலே டவுன்லோட் பண்ணி இதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஜாபுக்கும் உள்ள சிலபஸ் டீடைல்ஸ்லாம் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், உங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.